தமிழ் சினிமா நடிகர்களில் உலக நாயகனை மிஞ்ச யாரும் இல்லை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லையே. தான் ஆரம்பித்த கட்சி ஒரு திராவிட கூட்டத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் இன்று அவர்களோடு கைகோர்த்து கொண்டு பேசக்கூடாததையெல்லாம் பேசிவிட்டு வருகிறாரே. இவரின் இந்தியன் டூவை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் சமீப காலமாக கமல் அவர்கள் சந்தர்ப்பவாதியாக சுயநலவாதியாக மாறி வருகிறார். எங்கே தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டாமல் அந்த இடத்தில் நியாயம் இருப்பதாகவே பேசுகிறார். உதாரணம், சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி சாராய மறைவுக்கு இவர் பேசியது இன்றளவும் சமூக வலைதளங்களில் காரி துப்பப்படும் விதமாக இருக்கிறது. ஒரு கதாநாயகன் என்பவன் படத்துக்கு மட்டுமல்ல, நிஜத்திலும் அப்படி இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இவரின் நடவடிக்கையோ எதிர்மாறாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள்.